வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மாமே. ஒன் பீஸ்ல 3 பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் இருக்கு. 7 வார்லார்ட், யான்கோ, மெரெயின். ஸோ இந்த மெரெயின் இருக்காங்க இல்லையா, அவங்களே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்மிரல்ஸ். ஸோ இந்த அட்மிரல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம யான்கோஸோட கம்பேர் பண்றப்போ யான்கோஸ் எல்லாமே கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் இருக்காங்க. ஆனா வேர்ல்ட் கவர்மெண்டோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ்னா அது அட்மிரலான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்களுக்கு மேல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கவங்களும் இருக்காங்க. காட் நைட்ஸ், 5 எல்டர்ஸ்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு இம்மார்டல் எபிலிட்டியும் இருக்கு. ஸோ இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா 5 எல்டர்ஸ் வெஸ் யான்கோஸ். ஸோ இவங்களுக்குள்ள பேட்டில் நடந்தா யாருக்கு யார் மேட்ச் ஆவாங்க, அவங்கள யாரு பவர்ஃபுல், ஸோ இது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு ஹைப் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதையும் தட்டி விட்டுருங்க. கெத்தன் பரான் பி நியூஸ் ஜீரோ. இவர் வந்து 5 எல்டர்ஸ்ல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தர். இவர் தான் ஃபினான்ஸோட வாரியர் கார்டு. ஸோ இவருக்கு அகேன்ஸ்டா நான் யான்கோல யாரை சொல்லுவேன்னா மீஹாக்கு. ஸோ நீங்கள் டக்குன்னு கேட்கலாம், மீஹாக்கு வந்து எங்கே யான்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பகி வந்து யான்கோவான இல்லையா, அது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பகி வந்து யான்கோவா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக யான்கோவா இருக்க வேண்டியது யாராருன்னு பார்த்தீங்கன்னா குரகடைல், அப்புறம் வந்து மீஹாக். ஸோ அவங்க 2 பேரையும் சேர்ந்து அவங்க சொல்லியிருந்திருக்கணும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நம்ம பக்கி வந்து இப்போ யான்கோவ் ஆயிட்டான். அதனால நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம வந்து மீஹாக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இவங்க 2 பேருக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும், அதனால தான் எடுத்திருக்கேன். நியூஸ் ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்து மித்திக்கல் சோயன் டைப் டெவில் ஃப்ரூட் யூசர். இவர் வந்து யோகாய் ஃபார்முக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆவார். அப்படி மாறப்போ ஒரு ஸ்கெலட்டல் குதிரை மாதிரி இருப்பார். அந்த ஃபார்மில் அவரோட ஸ்பீடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாட்ஸ்மேன். அவர் யூஸ் பண்ணுற ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதுவுமே 12 சுப்ரீம் கிரேட் ஸ்வாட்ல ஒன் ஆஃப் த ஸ்வாட் சோடை கிட்டட்ஸோ. இவரோட ஸ்வாட்ஸ்மேன் ஸ்கேல் இருக்குல்ல, இது வந்து அல்ட்ராவா இருக்கும். அங்க இருக்க பாசிபிஸ்டாஸை அசால்ட்டா கட் பண்ணிருப்பாரு. அப்படி கட் பண்றப்ப என்ன பண்ணுவாருன்னா ஐஸை இன்ஃபியூஸ் பண்ணி கட் பண்ணுவாரு. அதனால இன்சைடா அவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ரொம்ப கம்மியான செகண்ட்லயே நிறைய பாசிபிஸ்டா வந்து முடிச்சுட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா எக்ஸிட்ல வந்து ஒரு பெரிய லெபார்டரி இருக்கும் இல்லையா, அதை 2ஆ கட் பண்ணி இருந்திருப்பாரு. இதெல்லாம் பெரிய எஃபோர்ட் போட்டே பண்ணிருக்க மாட்டாரு. அப்புறம் வந்து 3 டைப் ஆஃப் ஹாக்கி வந்து யூஸ் பண்ணுவாரு. கான்குரர் ஹாக்கியும் ரொம்ப ரொம்ப ஹையா யூஸ் பண்ணுவாரு. இவரோட அப்சர்வேஷன் ஹாக்கி இருக்கு இல்லையா, அதுவுமே ரொம்ப ஹையா இருக்கும். அதே மாதிரி ஆர்மமெண்ட் ஹாக்கியும் ரொம்ப ஹையா இருக்கும். மீஹாக் இவர் தான் ஒன் பீஸ் வேர்ல்ட்லயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன். இவர் யூஸ் பண்ற ஸ்வாட் இருக்கு இல்லையா, இது 12 சுப்ரீம் கிரேட் ஸ்வாட்ல ஒன் ஆஃப் த ஸ்வாட். இதுதான் நம்பர் 1 ஸ்வாட். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதோட நேம் வந்து யோரு. இவர் அந்த ஸ்வாடை வச்சு பண்ணாத சம்பவமே கிடையாது. ஒரு பெரிய ஷிப் வந்து அசால்ட்டா 2ஆ கட் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கப்புறமா பெரிய ஒரு ஐஸ் பேக்கா இருந்தாலும் அசால்ட்டா அவரால் கட் பண்ண முடியும். அதுவும் ஸ்ட்ரைட்டா டச் பண்ணி தான் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. அவர் வந்து ஒரு ஸ்லாஷ் போடுவாரு. அதுலேருந்து வர்ற ஒரு ஏர் ஸ்லாஷ் ஒரு பெரிய ஐஸ் பேக்கை கட் பண்ணி இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அவரை ஷூட் பண்றப்போ அந்த புல்லட் இருக்கு இல்லையா, அதை டர்ன் பண்ணி விட்டுருவாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருப்பாரு. இவர் வந்து நம்ம எத்தனை பரவனுக்கு அகேன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ ஒரு ஆளை டிஃபீட் பண்ண முடியுமானா அதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 5 எல்டர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த இம்மார்டல் பவர்ஸ்ல இருக்கவங்க பெரிய லெவல்ல அஃபெக்ட் பண்ணணும்னா அவங்க வந்து கான்குரர் ஹாக்கியை ரொம்ப ஹையா இன்ஃபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க. பட் இது வரைக்கும் நம்ம மீஹாக் வந்து கான்குரர் ஹாக்கி யூஸ் பண்ணி பார்க்கல. ஆனால் கண்டிப்பாக இவரால் யூஸ் பண்ண முடியணும். இல்லைனா வந்து வேர்ல்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனாக அவரால் வந்து ஆயிருக்க முடியாது. ஸோ அப்படி இல்லாட்டியும் இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. இப்போ நம்ம கூமாவை எடுத்துக்கலாம். கூமா வந்து கான்குரர் ஹாக்கி யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் கூமா ஆர்மமெண்ட் ஹாக்கியை யூஸ் பண்ணி சட்டன் அடிச்சப்போ சட்டன் வந்து அஃபெக்ட் ஆகிருப்பான். ஸோ ரொம்ப ஹை லெவலில் ஆர்மமெண்ட் ஹாக்கி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாலும் 5 எல்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம கூமா போட்ட பஞ்சு. நம்ம மீஹாக் எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஆர்மமெண்ட் ஹாக்கி இருக்கு இல்லையா, இதை அல்ட்ராவா யூஸ் பண்ணுவாரு. அவர் யூஸ் பண்ற ஸ்வாட் இருக்குல்ல, அதை பர்மனண்டாவே பிளாக் ஆக்கி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா அவரோட பெர்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அல்ட்ராவா இருக்கும். லூஃபிக்கு அகேன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ லூஃபி மூவ் பண்ணானா அவனுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டி இருந்திருப்பாரு. ஒரு த்ரெட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ உங்க 2 பேருக்குமான பேட்டில்ங்கிறது நடந்ததுன்னா அது வந்து வெறித்தனமா இருக்கும். இந்த பேட்டில் யார் வின் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குன்னா மீஹாக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். டாப் மேன் வார்க்கரி இவருக்கு அகேன்ஸ்டா யார் பேட்டில் பண்ணா தரமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா லோக்கி. ஸோ லோக்கி ஏன்னா அதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா யான்கோஸ் வந்து மொத்தம் 4 தான். ஆனால் 5 எல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தவங்களை மேட்ச் பண்ணுறதுக்காக நான் வந்து லோக்கியை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்கள் 2 பேரோட மேட்ச் அப் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டாப்மேன் வார்க்கர் இருக்கார்ல, இவர் தான் ஜஸ்டிஸோட வாரியர் கார்டு. இவரும் மித்திக்கல் ஜோயன் டைப் டெவில் ஃப்ரூட் யூசர் தான். இவராலையும் யோகாய் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அப்படி ஆகுறப்போ இவர் வந்து எப்படி மாறுவார்னா பெரிய ஒரு மான்ஸ்டர் போர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாரு. அதுக்கு 4 தந்தம் இருக்கும். அதுல வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அந்த தந்தம் இருக்கு இல்லையா, அதை அவரால் ஸ்வாடா மாத்தி கூட பேட்டில் பண்ண முடியும். அவர் அந்த ஃபார்ம்ல இருக்கப்போ அவரோட ஸ்கின் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ஹார்டா இருந்திருக்கும். லூஃபி 5th கியர்ல இருக்கையே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பஞ்ச் ஒன்று போட்டிருந்திருப்பான். அது அவர் பெருசா அஃபெக்ட் பண்ணியே இருக்காது. அதுக்கப்புறமா அவரோட ஸ்பெஷலான எபிலிட்டிங்கிறது என்னன்னா ஒரு ரோர் பண்ணுவாரு. இந்த ரோர் வந்து நார்மலான ஒரு ரோரா இருக்காரு, வெரி வெரி ஹை லெவல்ல ஒரு ரோரா இருக்கும். அதுல கான்குரர் ஹாக்கியை இன்ஃபியூஸ் பண்ணிருப்பாரு. எக்கட் ஐலாண்ட் இருக்கு
இருக்குல்ல, அது ஃபுல்லாவே ஷேக் ஆயிருந்திருக்கும். அந்த ஐலாண்ட தாண்டி ஷிப்ல இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் ஃபீல் பண்ண முடிஞ்சிருந்திருக்கும். அவங்கள வேற லெவல்ல அஃபெக்ட்டும் பண்ணியிருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ரோர்ங்கிறது வந்து இருந்திருக்கும். அதுக்கு லூஃபி டிஸ்மேண்டில் ஆயிருப்பான். அதுக்கப்புறமா அவரோட கான்குரர் ஹாக்கி, அப்சர்வேஷன் ஹாக்கி, ஆர்மமெண்ட் ஹாக்கி இந்த 3 ஹாக்கியுமே ரொம்ப ஹை லெவல்ல இவர் வந்து யூஸ் பண்ணுவாரு. லோக்கி எடுத்துக்கிட்டோம்னா, லோக்கி வந்து வாரியர் காட். இவனோட டெவில் ஃப்ரூட் இருக்குல்ல, இது எல்ஃபாவோட ட்ரெஷர். இந்த டெவில் ஃப்ரூட் பேர் வந்து ரியோரியோனோமி, மாடல் வந்து நிடாக். ஸோ இந்த டெவில் ஃப்ரூட் யூஸரால ஒரு பெரிய டிராகனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அந்த டிராகன் தான் ஒன் பீஸ் வேர்ல்ட்லயே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு டிராகன். ஆல்ரெடி லோக்கி வந்து ஜெயிண்ட் தான். ஸோ ஜெயிண்டா இருக்கனால அவனோட ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறமா அவனோட டியூரபிலிட்டி, அட்டாக்கிங் பவர் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். அதுலயும் வந்து பெரிய டிராகனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டான்னு வச்சுக்கீங்களேன், அவனோட டிஸ்ட்ராக்ஷன் பவர் இருக்கு இல்லையா, இது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிரும். லோக்கியால லைட்னிங்கை வந்து யூஸ் பண்ண முடியும். லோக்கி யூஸ் பண்ற லைட்னிங் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். லோக்கி கிட்ட வந்து ரெக்னீர் இருக்கு. அதை யூஸ் பண்ணி அவனால ஐஸையும் கிரியேட் பண்ண முடியும். அந்த ஐஸ் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, அது கிரியேட் பண்ற ஐஸ் வந்து நேச்சுரலா உருகாது. ரெக்னீரால மட்டும்தான் திரும்ப உருக வைக்க முடியும். ஈமோட ஷேடோ ஃபார்மை ஃப்ரீஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பான். அப்போ அதால வந்து அதை பிரேக் பண்ணிருக்க முடியாது, டிஸப்பியர் தான் ஆயிருந்திருக்கும். ஸோ டாப்மேன் வார்க்கருக்கு அகேன்ஸ்டா நம்ம லோக்கி பேட்டில் பண்ணான்னா, லோக்கி தான் வேற லெவல்ல இருப்பான். ஸோ அவனால அவர் வந்து வின் பண்ண முடியும். மார்க்கஸ் மார்ஸ் இவருக்கு அகேன்ஸ்டா யார் பேட்டில் பண்ணா பெர்ஃபெக்டா இருக்கும்னா, நம்ம பிளாக் பியர்டு. ஸோ பிளாக் பியர்டு இருக்கா இல்லையா, அவன் வந்து கெஸ் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்க்கஸோட பவர்ஸ் வந்து பார்த்துடலாம். இவருமே மித்திக்கல் ஜோயின் டைப் டெவில் ஃப்ரூட் யூசர். ஸோ இவராலையும் யோக்காய் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறப்போ ஒரு பெரிய மான்ஸ்டர் பறவை மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாரு. அந்த பறவை இருக்கு இல்லையா, அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு ஸ்னேக் மாதிரி இருக்கு. ஸோ அதால ரொம்ப ஹை லெவலுக்கு ஃப்ளை பண்ண முடியுது. அவரோட அப்சர்வேஷன் வாக்கி இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப அல்ட்ராவா இருக்கு. ஒரு வேவ் மாதிரி அவருக்கு வந்து சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதனால பெர்ஃபெக்ட்டா ஒருத்தவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட அவரால் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அவரோட கான்குரர் ஹாக்கி இருக்குல்ல, அதுவுமே ரொம்ப ரொம்ப ஹையா இருந்திருக்கும். ஜோரோ, ஜின்பே இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப தூரத்துல இருந்தே இதெல்லாம் வந்து சென்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபயர் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவாரு. அது எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னா, வேகாபங்கோட லிபார்டரி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ள அந்த ஃபயரை யூஸ் பண்றப்போ அங்க இருந்த மெட்டல் எல்லாம் கூட உருகி இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி இம்மார்டல் பவர் இருக்கு. பிளாக் பீரியட் பிளாக் பீரியட் ஹாக்கின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 டைப் ஆஃப் ஹாக்கி யூஸ் பண்ணி இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து அப்சர்வேஷன் ஹாக்கி, இன்னொன்று வந்து ஆர்மமெண்ட் ஹாக்கி. இது ரெண்டுமே ரொம்ப ஹை லெவலில் வந்து அவனால் யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக பிளாக் பீரியடாலையும் கான்குரர் ஹாக்கிங்கிறத வந்து யூஸ் பண்ண முடியும். அது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா 2 டெவில் ஃப்ரூட் யூஸராக இருக்கான். ஒன்று வந்து யாமி யாமி நோமி. இதோட எபிலிட்டிங்கிறது டார்க்னஸை கிரியேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறது. ஒருத்தவங்களோட டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ண விடாம கூட இவனால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து அவங்களை வந்து இவன் டச் பண்ணணும். ஸோ இவனால் வந்து அவங்களை யோக்காய் ஃபார்ம்லேருந்து திரும்ப நார்மல் ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரா டோமி. ஸோ இந்த டெவில் ஃப்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டெவில் ஃப்ரூட். என்னதான் அவர் ஃப்ளை பண்ணாலும் இவனால ஏர்லயே அந்த அட்டாக் வந்து போட முடியும். அதுவும் ரொம்ப ரொம்பவே பவர்ஃபுல்லா போட முடியும். இவங்க 2 பேருக்கு அகைன்ஸ்டா பேட்டில் நடந்ததுன்னா இதுல பிளாக் பீரியட் தான் வின் பண்ணுவான். ஜூபிட்டர் வெஸ் மங்கி டி லூஃபி. ஜூபிட்டர் இருக்கார் இல்லையா, இவர் தான் என்விரான்மெண்டோட வாரியர் கார்டு. ஸோ இவரோட யோக்காய் ஃபார்மை பார்த்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இவரும் மித்திக்கல் ஜோயின் டைப் டெவில் ஃப்ரூட் யூஸர் தான். இவரோட யோக்காய் ஃபார்ம் வந்து ஒரு பெரிய சாண்ட் ஃபார்மா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவார். அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இவரோட ஸ்பீடுங்கிறது வந்து ரொம்ப ஹையா இருக்கும். அதுலேயும் அண்டர் கிரவுண்ட்ல பெரிய ஓட்டையை போட்டு இவரால் ரொம்ப ஸ்பீடாக போக முடியும். அப்படி போயிட்டு இருக்கப்போ இன்ஸ்டண்டா ஒருத்தவங்களை கேப்சர் பண்ண முடியும். லூஃபி 5th கியர்ல இருக்கப்பயே அவனை வந்து கேப்சர் பண்ணி இருந்திருப்பாரு. ஜெயிண்ட் வந்து அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. ஜெயிண்ட் வந்து அந்த சாண்ட் ஃபார்மை 2 கட் பண்ணிருப்பாங்க. அப்படி இருந்தும் ரீஜெனரேட் ஆகி வந்திருப்பாரு. ஸோ இவரோட ரீஜெனரேஷனுமே ரொம்ப ரொம்ப ஹையா தான் இருக்கும். எமட் இருக்கு இல்லையா, எமட்டோட ஹேண்டை கடிச்சு எடுத்திருந்திருப்பாரு. ஸோ அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, அது டாப்மேன் வார்க்கர் இருக்குல்ல, ஸோ அவரை பஞ்ச் பண்ணி ஒரு தந்தத்தையே உடைச்சிருந்திருக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஹேண்டை தான் இவர் வந்து கடிச்சு எடுத்திருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவரோட பவர்ஃபுல்லான அட்டாக்னா, இவர் வந்து ஒரு வேக்கம் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவாரு. ஸோ அது என்ன பண்ணுன்னா, என்டையர் ஐலாண்டே சேக் பண்ணியிருக்கோம். ஜெயின்ஸ், லூஃபி, ஸோ இவங்கெல்லாம் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஃபுல்லா சக் பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். இவரும் 3 டைப் ஆஃப் ஹாக்கியை ஹை லெவல்ல யூஸ் பண்ணுவாரு. லூஃபி எடுத்துக்கிட்டோம்னா, லூஃபி வந்து அடுத்த சன் கார்னிக்கா வந்து லூஃபி தான். ஸோ இப்போ அவனோட டெவில் ஃப்ரூட்டை அவேக்கன் பண்ணிட்டான். ஸோ 5th கியர்ல தான் அவருக்கு அகேன்ஸ்டா பேட்டில் பண்ணிருப்பான்னு வச்சுங்களே. பட் அது 1-1 பேட்டில எடுத்துக்க முடியாது. இப்போ 1-1 பேட்டில் நடந்ததுன்னா, லூஃபியை வந்து இதுக்கு முன்னாடி கேப்சர் பண்ணார் இல்லையா, அது மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் அவனை வந்து கேப்சர் பண்ண முடியாது. அதுலயும் எல்ஃபா வந்ததுக்கு அப்புறமா லூஃபியோட பவர்ங்கிறது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
ஈமுக்கே ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து போட்டிருந்திருப்பான். ஸோ ஈமு வந்து டோமிரிவர்சி ட்ரை பண்ணியும் லூஃபி மேலே வந்து ஒர்க் ஆயிருந்திருக்காது. ஸோ லூஃபியோட ஹாக்கியுமே நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. ரொம்ப ரொம்ப ஹை லெவலில் வந்து ஹாக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ 1-to-1 பேட்டில்னா லூஃபியை வந்து அடிச்சுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் பேட்டில் பண்ணாங்க இல்லையா, அந்த பேட்டில் போய் அவரோட வேக்கம் அட்டாக் இருக்குல்ல, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு லூஃபி என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு பெரிய பில்டிங்கை உடைச்சு அவரோட வாயிலே வந்து அடைச்சிருந்திருப்பான். பட் இப்போ இருக்க லூஃபி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இவங்க 2 பேருக்கும் பேட்டில் நடந்ததுன்னா இந்த பேட்டில் லூஃபி வின் பண்ணிடுவான். அடுத்து கார்லிங் வெஸ் சாங்ஸ், அப்பாவுக்கும் பையனுக்குமான போட்டி. இது கண்டிப்பா வந்து ரொம்ப வெறித்தனமா இருக்கும். கார்லிங்கை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து சட்டன் இருக்கா இல்லையா, ஸோ சட்டன் வந்து எக்கர்டா இருக்குல்ல ஃபெயிலியர் ஆனனால ஈமு வந்து அவன்கிட்ட வந்து இம்மார்டல் வந்து எடுத்திருந்திருப்பா. அதனால அவர் வந்து டெத் ஆயிருந்திருப்பாரு. அந்த பிளேஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணப்பட்ட பர்சன் தான் கார்லிங். ஸோ கார்லிங்கை பத்தி சொல்லணும்னா காட் வேலியில வந்து நிறைய தரமான பேட்டில் வந்து பண்ணியிருந்திருப்பான். பட் நம்ம ராக்ஸ் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அகைன்ஸ்டாலாம் இவனால ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. ராக்ஸ் வந்து அடிச்சு தெருக்கி விட்டுருந்துருப்பான். ஸோ நம்ம ராக்ஸோட கார்லிங்கை வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோலி நைட் இருக்கு இல்லையா, ஹோலி நைட்டோட ஹெட்டாக வந்து இவர் தான் இருந்தார். ஸோ இப்போதைக்கு 5 எல்டர்ஸில் ஒரு பர்சனாகவும் ஆயிட்டாரு. ஸோ இவருக்கும் நம்ம சாங்ஸுக்கும் பேட்டில் நடந்ததுன்னா அந்த பேட்டில் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம் வந்து சாங்ஸுக்கு தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே சாங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக ஹாக்கி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது எங்கே பார்க்கலாம்னா, இப்போ ஜாய் பாயோட ஹாக்கி ரிலீஸ் ஆகும் இல்லையா, அதை பார்த்த டோரி ப்ரோக்கி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சாங்ஸ் கிட்ட கூட இந்த அளவுக்கு நான் ஹாக்கியை பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ என்னன்னா, இப்போ அந்த ஜெயின்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்த எல்லாரிலையுமே ஹையா வந்து ஹாக்கி யூஸ் பண்ணது வந்து சாங்ஸ் தான். அதை விட இது ஹையா இருக்குன்னு சொல்லிட்டு ஜாய் பாயோட ஹாக்கி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 5 எல்டர்ஸ் இருந்தாங்கல்ல, ஸோ அவங்களோட ஹாக்கியையுமே அவங்க பார்த்துருப்பாங்க. பட் அப்போ கூட சாங்ஸோட கம்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ 5 எல்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஹாக்கியை விட நம்ம சாங்ஸோட ஹாக்கி தான் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. கான்குரர் ஹாக்கியை யூஸ் பண்ணி இவர் பண்ண பல சம்பவத்தை வந்து நம்ம பார்த்துருந்துருப்போம். ஜாய் பாயோட ஹாக்கி ரிலீஸ் ஆனப்போ என்ன நடந்ததுன்னா, அவங்களோட யோக்காய் ஃபார்ம் நியூட்ரல் ஆகி அவங்க மேரி ஜோசிக்கே திரும்ப வந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ சாங்ஸாலையும் அதை பண்ண முடியும். பட் இந்த பேட்டில் ஈஸியாக இருந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. பட் இவங்க 2 பேருக்குமான பேட்டில் நடந்ததுன்னா அந்த பேட்டில் வின் பண்ண போறது சாங்ஸ் தான். அதுக்கப்புறம் பிக் மம், கைடோ, ஒயிட் பியர்டு, ஸோ இவங்கள மாதிரியோட இருக்கவங்களோட ஏன் நான் கம்பேர் பண்ணலைன்னா அவங்களோட சாப்டர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால நான் இதில் கொண்டாந்து சேர்த்து வந்து கம்பேர் பண்ணலை. நான் எப்படி எடுத்தேன்னா, இப்போ கரண்ட் வெர்ஷனில் இருந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதை வச்சு தான் ஒரு கம்பேரிசன் வச்சு நான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஸோ இதுதான் என்னோட அனலைஸ். ஸோ உங்களோட அனலைஸ் வந்து வேற மாதிரி இருக்கலாம். நீங்கள் வந்து இந்த பேட்டில் நடந்ததுன்னா யார் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.